மாநில இப்போ நார்த் இந்தியாவில் 2 கன்னியாஸ்திரிங்க வந்து 2 பொட்டை பிள்ளைகளை போட்டு பஸ்ஸுக்காக நின்றுருக்குறாங்க. யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அவங்க அப்பாவை யாரோ கொண்டு வந்து அந்த பிள்ளைங்கள கொண்டு வந்து வயசு பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த அம்மா கையில் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் கன்னியாஸ்திரிங்க. இவங்க வந்து பாதுகாப்பாக கூட்டு போகணுன்றக்காக இவங்க வந்து ட்ரெயினுக்காக காத்திருக்குறாங்க. அப்போ வந்து கூப்பிட்டு வந்து விட்டதையும் பார்த்துக்குறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உடனே இந்துத்துவக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க அங்கேருந்து பொம்பளை ஆம்பளைலாம் வந்துட்டு பக்கத்தில் பலாரப்பழம் அந்த பிள்ளைங்க 2 பேர்த்தையும் அடிக்கிறாங்க. நம்ம எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் நீங்கள் பெரிய ஆளுங்களாச்சே. அடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த அம்மா மதம் மாற்றம் வந்துச்சு அப்படின்னு. அந்த பிள்ளைங்க இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோன்னு சொன்னதுக்கு இல்லவே நாங்கள் சொல்கிறது மட்டும் தான் நீ கேட்கணும், நீங்கள் அதிகமாக பண்ணீங்க நம்ம குடும்பத்தை நாங்கள் அழிச்சு போடணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்கிட்ட மிரட்டுறாங்களாம்மா. அப்போ போலீஸ்காரங்க போட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ்காரங்க இந்த பிள்ளைங்க பேச்சோ அந்த சிஸ்டர் பேச்சோ கேட்குறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இந்துக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் அவங்க கேட்டு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறாங்க. இது இப்போ பெரிய லெவலாக வெடிச்சிட்டு இருக்குது மக்களை. வெடித்து இப்போ அவங்கள விடுதலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களோட அம்மா வந்து அவங்கள வந்து சொல்கிறாங்க, அம்மா அப்பாங்களாம் வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க எங்களால் கொஞ்சம் எங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இங்கே வந்து சம்பளம் இல்லை வேலை இல்லை, அதனால என் பிள்ளைகளை அவங்க சிஸ்டர் படிக்க வச்சு வேலையும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, மாதம் 10,000 சம்பளமும் கொடுக்குறாங்க, வேலையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் மதம் மாற்றல, நாங்கள் மதம் இப்போ இல்லைங்க, நாங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே மதம் மாறிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்குவீங்க? இதை பார்த்து ஒரு 100 பேர் அங்கே வந்து மதம் மாறுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வருவாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் நாங்கள் யாரையும் பொட்டு வச்சு பூ வச்சு நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க நாங்கள் சொல்கிறதே இல்லை. அவங்களா வர்றாங்க. ஆண்டவர் தான் உண்மையானவர்னு அவங்க உணர்றாங்க. மக்களை அன்பு எங்கே இருக்குதோ அங்கே தான் குழந்தைகள் கூட விட்டும். அது மாதிரி தான் அன்பான தேவன் மக்கள் மத்தியில் இப்போ எல்லாருமே வந்து ஒன்று சேருவாங்க. நாளைக்கு ஆண்டவர் வருகை சமீபமாயிருச்சு. அதனால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தவங்கெல்லாம் போயிடுவாங்க. நீங்கள் எல்லாம் பரிதைக்க போகிறீங்க, அதை மட்டும் நீங்கள் மறந்துடுறீங்க. நீங்கள் முடிஞ்சால் நீங்களும் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், ஒரு சாமியார் ஒரு நல்ல ஒரு பூசாரி ஆலயத்தில் உட்காந்து மேடையில் உட்காந்து அவர் பாட்டுக்கு பாட்டு பாடுறாரு. கர்த்தர் குறித்து புகழ்கிறாரு. அவர் குறித்து பாட்டு பாடுறாங்க. அத்தனை பக்தர்களும் கூட சேர்ந்து பாடுறாங்க. சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குதுன்னு அவர் பாடும்போது அது எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆத்ம திருப்தி, ஆத்மாவுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பாருங்கள் மக்களை. இவங்கெல்லாம் வந்து உண்மையாக அவங்களை காப்பாற்ற வரல. இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காவு வாங்க வந்துக்கிறாங்கன்றது நீங்கள் மறந்துடாதீங்க.